நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆ ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 442வது வீடியோ. காலையில் ரொம்ப இந்த சிவராத்திரி இதில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் பேசவே முடியல. அடுத்தடுத்து ஃபோன் கால்ஸு அதை அட்டன் பண்ண வேண்டியிருக்கேன். ஸோ யாரையும் நோன்னு சொல்கிறதில்ல நான். ஸோ சில பேர் புதுசாக வந்து சேர்ந்துக்கிறோன்ற மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன்டு ஃபார் எவ்ரி டு லேர்ன். சிஷ்யாவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லியாச்சு. இன்றைக்கி காலையில் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது நடந்தது. இந்த 442வது வீடியோவில் சிவராத்திரி வருது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்த, இன்றைக்கி திங்கக்கிழமை, புதன்கிழமை காலையில் ரொம்ப டோட்டலி எல்பி பிஸி. இந்த சிவராத்திரியோட வைபவம் என் வாழ்க்கையை அப்படியே மாற்றுது. ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி அரியத்தூரில் நான் போயிருக்கும்போது அங்கே இதில் நடந்ததெல்லாம் வந்து ஒவ்வொரு சிவராத்திரியும் எனக்கு ஒரு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்தது. மனசில் ஒரு பரவச நிலையை உண்டாக்கிது. சுத்த ஸ்படிக ரூபாயாம்னு ஈஸ்வரனை பற்றி சொல்லப்படுறது. ஸோ மனசில் என்ன சஞ்சலங்க அழுக்குகள் எது இருந்தாலும் எல்லாத்தையும் தொடச்ச சோப்பு காயினுவா, குகுடி காயின் தெலுங்கில் சொல்லுவாள். தட் ரிமூவ்ஸ் ஆல் யுவர் டஸ்ட், இட் கிளீன்ஸ். லைக்வைஸ் சிவனுடைய வழிபாடு தான் மனுஷால சுத்தமாக்குறது. என்னதான் நம்ம சக்தி உபாசனெலாம் சொன்னாலும் ஈஸ்வர வழிபாடு தான் மெயினாக வர்றதில்லை. என்ன சிவனை வழிபடும் போது மனசு லேசாகிடுறது. நமக்கு எதுவுமே வேண்டான்னு தோணும். நமக்கு சாதாரண கட்டிக்கு ஒரு வஸ்திரம், ஒரு கொஞ்சம் மொரிஞ்சா போட்டால் கூட போதும்னு தோணும். ரொம்ப இது வேணும் அது வேணுன்ற எண்ணங்கள்லாம் கூட போயிடும். அந்த பகவானுடைய பாத கம்பலத்தை பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய கிருபை இருந்தால் நடக்கும் அதெல்லாம். ஸோ கம்மிங் டு சப்ஜெக்டு, மார்னிங் ஒரு மாமி, அவள் வந்து அந்தாண்ட கொடுத்த சேர்ந்தவ தான். மாமா இல்லை, பையன் நல்ல கம்பல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கான் பையன். சரி நான் ஊரை பார்க்கறதுக்கு போகிறேன் மாமா அப்படின்னா. இன்னும் அதுமாதிரி அங்கேருந்து ஊரை பார்க்கறதுக்கு போகிறேன். இல்லை மாமா, அவன் காலேஜு கிட்டே இருக்குது, ஒரு 3 வருஷ காலம் அங்கே இருந்துட்டு பையன் படிப்பு முடிஞ்ச உடனே நான் திருப்பி கம்பேக் டு நங்கநல்லூர்னா. அப்படி பேசும்போது இந்த மந்திரோபதேசம் நீங்கள் வந்து எனக்கு சில பேர் கூடாதுன்னு சொல்கிறான். மாமா இல்லாது அவாத்து மாமா இல்லாததுனால சக்தி பஞ்சாட்சரியால் எடுத்து கூடாதுன்றான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஐ வாண்ட் டு கிளாரிஃபை டு தி பீப்புள். அதாவது கணவன் மனைவி முதல்ல ஒரு இந்த ஆன்மாவை முதல்ல, அந்த பெண்ணுன்றது ஒரு ஆன்மா, நல்லா புரிஞ்சுங்க. ஆன்றது ஒரு ஆன்மா. இவா இணையறா. யாரோ ஒருத்தர் முன்னாடி போகிறான், 2 பேரும் ஒரே நாளில் போகிறது வெரி ரேர் அக்கேஷன். அதில் 1 லட்சத்தில் ஒரு 10% தான் மாதிரி வரும். 2 பேரும் அப்படியே போய் உடனே செய்தி கேட்டு பொண்டாட்டி போகிறான்னு சொல்லிட்டு டக்குனு இவனுக்கு பிராணம் போயிடுறது. இந்த மாதிரிலாம் நடக்கிறது நிறைய இன்சிடென்ட் பார்க்குறேன் நான். ஆனால் அது கூட எவ்வளோ லட்சத்தில் கோடியில் தான் நடக்கிறது. எல்லோரும் போக மாட்டாங்க மாதிரி. நீ வா சாப்பிட வேண்டியிருக்கு, அதெல்லாம் இருக்குது, ஓடி பசங்களை கவனிக்க வேண்டியதுக்கு மாதிரிலாம் இருக்குது. ஆதிசங்கரோட அம்மாவே வந்து ஆரியாம்பாவோட ஷீஸ் எ விடோ லேடி. இது கூட சொல்லுவாள். மாரியம்மன் அம்சம்லாம் சொல்லும்போது இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் அந்தன பெண் உருவெடுத்தாள் சொல்லி ராமதாசர் சொல்கிறார். அந்தன பெண் ஏன்னா அவர் அந்தனர். ஈஸ்வரன் வந்து அந்தனரை இது பிரிக்கும்போது, வர்ணாசிரமம் பிரிக்கும்போது சிவனை தான் அந்தனார் சொல்லியிருக்கு, விஷ்ணு அந்தனார் சொல்ல. விஷ்ணு வந்து சத்திரியன்னு சொல்லியிருக்கு. ஸோ சிவஸ்வரூபமாக இருந்தது ஜமதக்னி. ஜமதக்னியோட மனைவியாக வாழ்க்கப்படுறது ரேணுகா. அவள் ராஜாத்து பொண்ணு, காசி ராஜாத்து பொண்ணு. ஸோ அவள் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாள் ஜமதக்னியை. ஆனால் என்ன ஆகுது, கார்த்திவீர்யாஜனோட ஏற்பட்ட பகையை மோதல்ல கார்த்திவீர்யாஜன பசங்க அவள் ஒரு 10 பேர் அவள் வந்து கொன்னுடுறா ஜமதக்னியை. ஸோ அப்போ இப்போ விடவாரா இல்லையா, அந்த இருந்தால் உடன்கட்டை ஏறுறா. அவள் பரமேஸ்வரனை தோன்றி மழை பெய்ய வச்சு அவள் அந்த அந்த உடன்கட்டை இந்த நெருப்புலேருந்து காப்பாற்றுறார். இல்லை உனக்கு இந்த இது கிடையாதுன்றா வந்து உடம்பெல்லாம் குப்பளம் மாறுது, அதுதான் அம்மைய நோய் வந்து சொல்கிறான். அது வேறு கதை. ஆனால் இங்கே ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். திருவேற்காடு இருக்க கருமாரியம்மனே வந்து மாரியம்மன் அம்சம்லாம் சொன்னாலும் அவளுடைய கதையை பார்க்கும்போது ஜமதக்னியோட ஒய்ஃப் ரேணுகாக தான் அவளை வந்திருக்கா. ஸோ ஆகையினால் இந்த தெய்வ வடிவங்களே பூமியில் அவதரிக்கும் போது அதுக்காக மறுபடியும் உடன்கட்டை ஏன்னா போகலை கடைசியில். ஸோ இதனால் வச்சு நம்ம மனுஷால பாகுபாடு பண்ணக்கூடாது கூடாது கூடாது. வா அப்போ மாமா போயிட்டாருன்னா அவரோட காலம் முடிஞ்சது, போயிட்டார், அவ்வளோதான். ஜீவா இருக்கா. அந்த காலத்தை மொட்டையெல்லாம் அடித்தா அதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் அடிச்சுக்கணும் அவசியமும் கிடையாது. மனசு வந்து அந்த நிச்சலமாக இருந்தாலே போதும். அதுதான் அவள் தலையை வச்சுருந்தானே என்ன வச்சுருந்தானே. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி யாரையும் புண்படுத்தாதவங்க. ஏன்னா மாரியம்மனுடைய இதில் வந்து எனக்கு ஃப்ரெண்டு வந்து லட்சுமி நாராயணன் இருக்கிற குளத்துலையா அவாத்தில் வந்து
அம்பாள் பூஜை உண்டு. வடார்காடு மாவட்டம் கணுகலிப்பை இந்த இது தாமரைப்பாக்கம்னுவா. அங்கே வந்து யாராவது மாமனாரத்துலேயோ அம்மாத்துலேயோ தெரியல, இந்த பெட்டி அம்மன் ஒன்று சொல்லுவாள் வரத்தில். ஸோ அதுக்கு வந்து உள்ளே வந்து அம்பாள் இருப்பாள். ஸோ இந்த பொட்டியம்மனுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாளாம், ஆற்றுல இருக்க மூத்த விடோ லேடி தான் வந்து பண்ணுவாள். ஏன்னா வந்து அவள் விடோ ஆயிருக்கா. யார் அம்பாளை அந்த கோலத்துக்கு தள்ளப்பட்டா ஒரு சுச்சுவேஷனில். அப்போ பரமேஸ்வரன் தோண்டி, இல்லைம்மா நீ வந்து சக்தியோட அம்சமாக இருக்க போகிற பூமியில் நீ வந்து உடன்கட்டை ஏறக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து மழையை பெய்ய வச்சு அப்போ கொப்பளமாச்சு. அப்புறம் சரியாயிடுறது அவளுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தெய்வங்களே அந்த இதுக்கு ரொம்ப மனுஷா இருந்த மூலம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அது மாதிரி இவா தான் அந்த மந்தத்தை எடுத்துக்கணும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் மாமியிட்ட சொல்லி கவலைப்படாதுன்னு சொல்லி நான் சக்தி பஞ்சாட்சியர் எடுத்து வச்சேன், மிச்ச மந்திரங்கள்லாம் எடுத்து வச்சேன் அவளுக்கு. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, சிவராத்திரி வரப்போகுது, புதன்கிழமை 26ஆம் தேதி வருது. சிவராத்திரி ஒட்டி இன்னைக்கு முக்கியமான பதிவு எதான சிவனை பற்றி பேசணும். இன்றைக்கி நாளைக்கு அது அப்படி தான் மோஸ்ட்லி இட் பி ரிலேட்டட் டு சிவாஸ் டாப்பிக்காக தான் இருக்கும். ஒரு போன வாரம் ஒரு இது கல்லடைக்குறிச்சியிலேருந்து நம்ம டிஸ்டன்ட் ரிலேஷன் பையன் ஒய்ஃப் சைடில் பிச்சு அத்தேன் பேர், அவளோட பேர பையன், அவன் பேர் ரங்கவாத்தியார்னு போட்டிருக்கான். சாமவேத அப்பா தாத்தா சாமவேத வாத்தியார். அவள் ரொம்ப பெரிய பெரிய ஸ்காலர். இவனும் வந்து நல்லா படித்த பையன். அதெல்லாம் பண்ணி இஸ் அ கிராஜுவேட்டு. என்னடா பண்ணுறேன்னா மாடு மேய்க்கிறேன்றான் அன்றைக்கி. அவன் சரி, ஏன்னா நீ மாடு மேய்க்கணும்? இல்லை, நான் வந்து ரொம்ப காஞ்சிபுரத்தோட அட்டாச்சு, ஜெயேந்திரர் நல்லா இருக்கும் போதே வந்திருக்கேன். அப்புறமா வந்து அவளுடைய அட்வைஸ் பிரகாரம் ஐ டோன்ட் வாண்ட் டு மேரி மாமா அப்படின்னா. ஏன்டா மேலே? இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கசாப் கடைக்கு போகிற இது அடிமாடு போகிறது இல்லையா, அதெல்லாம் தடுத்து நிறுத்தி 50 மாடு, அவள் எப்படி பெரிய பெரிய வீடு. ஸோ 50 மாடுகளும் அவன் வந்து இஸ் டேக்கிங் கேர் பை டேக்கிங் தம் டு த ஃபீல்டு. அவன் ஃபீல்டுக்கு அழிச்சும் போய் அதுக்கெல்லாம் தண்ணி காமிச்சு புல்லெல்லாம் எடுத்து போட்டு காலையில் 10 மணிக்கு மேலே கிளம்புறான் 2 வீலர் எடுத்துகிட்டு. மாடெல்லாம் ஓட்டி போகிறான். மாடு மட்டும் இல்லாமல் 10 நாய் இருக்குது, பூனைக்குட்டிலாம் வேறு இருக்குது என்கிட்ட அப்படின்னா. எப்படி நான் சமாளிக்கிறேன்னு, எனக்கு இதுவே பழக்கமாகிடுச்சு மாமான்றான். அப்புறம் போட்டுருந்தான் இந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட்டை போட்டுட்டு பேர்லாம் போட்டிருக்கான். அதில் என்ன சொல்லியிருக்கான், பாரு ஜெயேந்திரரே வந்து அவர் அட்வைஸ் பண்ணி நீ இந்த வேலையை பண்ணுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம அதை முழு மனசோட ஈடுபடுத்திருக்கோமாம்மா அப்படின்றான். அப்பா அவன் சொல்லுமா சொன்னேன், நீ தாண்டா கலியுத்து சண்டிகேஸ்வர விஷால சர்மன் நீ தான் அப்படின்னேன். இப்படிமாம்மா அப்படி சொல்கிறேன்னு கேட்டான். ஏன்னா அவள் ஊரில் இருக்க நெல்லைய பருவத்தர் பெரிய சிவத்தொண்டர் ஒருத்தர் இருக்காராம். அவர் வந்து அவனை வந்து நீ சண்டிகேஸ்வரர் சொல்லுவாரான் அவரை. அதையே நீங்கள் எப்படி சொல்லணும்? இல்லைடா, எனக்கு மனசு தோணித்து உன்னை பார்த்து நீ பண்ணுற வேலையை பார்த்தாங்கன்னா சண்டிகேஸ்வர பெருமான் அதுதான் பண்ணியிருக்கார். சின்ன வயசில் அதுதான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி. ஸோ நம்ம சிவன் கோவிலில் போகும்போது இவர் இருப்பார். இந்த பிரம்மா இருக்கு இல்லையா, பிரம்மா அந்த துர்க்கை அந்த கோட்டத்துக்கு எதிர்த்தா மாதிரி இவர் வருவார். தனி இதில் இவரை போய் ஷவுட்டு சாமின்னுவார். இவர் ஷவுட்டு சாமி இல்லை, சிவத்தியானத்தில் உட்காந்துருக்கார் இவர். ஸோ இஸ் நாட் ஒரே இடம். அதனால் முதல் நாள் கைட்டு அந்த நிர்மாலியம் பூவு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இவர்கிட்ட தான் கொண்டு போட்டுருவாள். அங்கேருந்து தான் துவைக்கிறதுக்கு போகும். ஸோ ஈஸ்வரனுடைய நிர்மாலியங்கள்லாம் அது. அதே மாதிரி சிவன் கோவில் சுற்றிட்டு வரும்போது நான் இங்கே எதையும் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லி கையில் கத்தட்டி விபூதி கூட அங்கே போட்டுடணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறேன், இப்படி கைத்தட்டி அவருக்கு ஷவுடான், நம்ம தான் ஷவுடு. அதே மாதிரி தான் நூலை பிச்சு போடுவாள். நம்ம அதெல்லாம் மகா பாவம். அது அதாவது ஈஸ்வரனுடைய நிர்மாலியத்தை பாதுகாக்க பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்கா. இது யார் கொடுத்துருக்கா? ஈஸ்வரனே கொடுத்தார். எதனால் கொடுத்தார்? விஷார சர்மன்ற பையன், எழுத்தச்சன்னு ஒரு பையனை பிறக்கிறான். ரொம்ப கெட்டியார பையனாக இருக்கான் அந்த பையன். நல்ல கல்வி கேள்வியில் எல்லாம் சிறந்து வழங்குறான். அந்த பையன் ஒரு ஏஜுக்கு வரும்போது ஒருத்தர் அந்த மேய்ச்சலுக்கு போகிற ஆளில் இவன் போகிறான். போனவுடைய பசுக்கள்லாம் வந்து இவன் மேலே ஆசையாக வந்து தடவின்னு கொடுத்துட்டு போகிறது. அவன் வந்து அழகாக மேய்ச்சிட்டு இருக்கான். அங்கே என்ன பண்ணுறான், ஆறில் போன உடனே இது சண்டிகேஸ்வர பெருமாள் நின்ற வரும். இது வந்து உற்சவமூர்த்தியில் வரும். அது கையில் மழு வச்சுட்டுப்பார் ஆயுதத்தை. மழுன்றது ஒரு கோடரி ஆட்டம். ஸோ அவன் என்ன செய்கிறான், காட்டில் போய்
காட்டில் போய் இதெல்லாம் மாடெல்லாம் மேய்க்கிறான். மேய்ச்சிட்டு வரும்போது ஒரு மாடு மட்டும் பால் சரியாக கொடுக்க மாட்டேன்றது. பீப்புள் ஆர் கம்ப்ளைண்ட் டு இஸ் ஃபாதர். என்ன கேட்குறேன், நான் ஒன்றும் தெரியாது. என்னன்னு பண்ணுறேன்னா, நிறைய பானைகள் செட்டி பானை வச்சுட்டுருக்கான். அதுவே வந்து சொரியிறது. அவன் பாலை கறக்கலை. அங்கே பார்த்திபலிங்கம் மண் லிங்கத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கு பூஜையெல்லாம் அங்கே காட்டுப்பூவெல்லாம் இருக்குது ஆத்தங்கரை ஓரத்தில். அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி போடுறான். இது வந்து திருப்பி கம்ப்ளைண்ட் வரும்போது அப்பாவுக்கு கோபம் வருது. சரி இவன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம். சரி இஸ் ஃபாலோயிங் ஹிம் ஒன் டே. அவனுக்கு தெரியாமல் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறார். பார்க்குறாரு, இவன் வந்து சிவபூஜை ஆரம்பிச்சிட்டான். சிவபூஜை நடக்கும்போது இவனுக்கு எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. இந்த விசாரசர்மன்ற பையன் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சிவசந்தனையிலேயே இருந்து அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறான். இந்த பால் குடம் குடமாக இருக்கணும். அது பார்த்தோன்னே ஒரு கோபம் வருது. இந்த மாதிரி பாலை கொட்டுறான பாவி இது மாதிரி பண்ணுறான்னு சொல்லி அங்கேயே நேராக வந்து முட்டாத்திரம் பண்ணிடுறாரு. காலில் இடறார். இதை அந்த பார்த்திவ லிங்கத்தை மண் லிங்கத்தை காலில் எட்டி வைக்கிறார் அப்பா. அவ்வளோதான் அவனுக்கு கோபம் வருது. பக்கத்தில் கழி இருக்குது, மாடு மேய்க்கிற கழி. அதை தூக்கி வீச்சனா அது வந்து பாலா மாறி விடுறது. அவன் 2 காலும் வெட்டுப்பட்டு அங்கேயே விழுந்துடுறாரு ரத்த வெள்ளத்தில். அது வரைக்கும் அவன் யார் என்ன நடந்துன்னு அவனுக்கு புரியல. அவனுக்கு அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் பார்வதி மேலே தோன்றி விசாரசரமா எழுந்துரு சொல்லி, நீ தாண்டா பக்த, நீ தான் யூ ஆர் த ரைட் சாய்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி அவனை வந்து சண்டிகேஸ்வர பதவி தரார். அவர் பரமேஸ்வரன் தரார். ஸோ இது வந்து சோழ நாட்டில் நடந்த மாதிரி சொல்லப்படுது இந்த சண்டிகேஸ்வர கதை. அப்போ அது மாதிரி கங்கையோட சோழபுரத்தில் வந்து அந்த சிற்பம் இருக்குது. பரமேஸ்வரன் பார்வதி உட்காந்துருப்பா. அவனுக்கு கொன்றை மாலையை சூட்டுவா. எவனாவது எழுதியிருக்கான். அன்றைக்கி கூட யூடியூப்பில் பார்த்தேன். ராஜேந்திர சோழனுக்கு முடிச்சு விட்டினான்னு போட்டிருக்கான். ராஜேந்திர சோழன் கிடையாது அது. ராஜேந்திர சோழன் கட்டினான் கோவிலை. ஆனால் அங்கே நடக்கிறது என்னென்னா, சண்டிகேஸ்வர பெருமானுக்கு கொன்றை மாலையை சுட்டுறார் தலையில். இப்படி அடி அடி தலையை சுட்டுற மாதிரி இருக்கும். அந்த படம் எடுக்கலாம் பார்த்தா டக்குன்னு வரல, அது காமிக்க முடியல. அதனால் இந்த இந்த இன்சிடென்ட் நடக்கிறது. என்ன ஆகுது பாருங்க. அப்பா என்ன பண்ணுறார், இந்த கழியை எடுத்து ஓடி வராரு பின்னாடி. இவன் பாடு பால் எடுத்து கொட்டிகிட்டு இருக்கான். அப்பா தான் டக்குன்னு வந்து எடுத்து கால் வீச்சப்படு. அவர் 2 காலையும் துண்டாகி வந்துடுறார். மேலே பரமேஸ்வரன் பார்வதி ரிஷபார் ஓடுறா இருக்கா. மேலேருந்து பார்க்குறாவா என்ன நடக்குதுண்டு. இந்த சிற்பந்தான் வந்து இதில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. இந்த செகண்ட் சிற்பம் இருக்குது பாருங்க. கொன்றை மாலை தலையை சொல்கிறது இந்த படம். சண்டிகேஸ்வர பதவியை தரார் அவருக்கு. இவர் தான் வந்து சிவாலயத்தில் இல்லை, இது அப்பா வந்து ரத்த வெள்ளத்தை விழுந்து கிடக்கார். அம்பாடி இஸ் டூயிங் இஸ் ஜாப். அப்பா பரமேஸ்வரன் வந்து அப்புறம் எழுப்புறார். யாரை? அப்பாவை கொடுத்துட்டு இவனுக்கு சண்டிகேஸ்வர பதவி கொடுத்து, நீ வா என் கூட, நீ தானே என் குழந்தை அப்படி அழைச்சிட்டு போயிடுறார் கைலாசத்துக்குன்னு இந்த கதை முடிகிறது. இப்போ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், இந்த ரகுராமன்ற பையன், அதாவது தாத்தா பேர் ரங்கவாத்தியார். ஸோ அதே அந்த பேர் தான் வச்சுட்டுருக்காம சாமவேதம் படித்த பையன். சச் அ நைஸ் பாய். இஸ் டூயிங் திஸ் மேய்ச்சல் பிஸ்னஸ் பண்ணுறான். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு மாமான்னு. அவன் என்ன சொன்னான்னா, இந்த ஒண்டர்ஃபுல் திங் இஸ், இப்போ நம்ம மாடு மேய்க்க முடியும்னு. ஏன்னா மாமா அது பாட்டு வரப்போகிறது, நான் வந்து இவ்வளோ இது பண்ணிட்டுருக்கேன் நான் அப்படின்னா. ரகுராமன் கல்லடைக்குறிச்சி அவன் வந்து ஒரு வீடியோ வர அனுப்பிச்சான் எனக்கு. இந்த பசுக்கள்லாம் அவனால் வளர்க்கப்படும் பசுக்கள் பாருங்கள். தாமிரபரணி ஆத்தங்கரையில் பெருசாக வருது. தினம் அதுக்கு தீனி போடுறோமாம்மா. ஒவ்வொரு பசுமாடுக்கும் 200 ரூபா கிட்டத்தட்ட ஆறுது. இப்போ இந்த சீசனில் இந்த வைக்கையில் வாங்கி வச்சா தான் முடியும். யார் சொல்லுங்க உங்கள் குரூப்பில் போடுங்க மாமான்னா. சரி, நல்ல தொண்டு பண்ணுறான் சண்டிகேஸ்வர பெருமானாட்டம். அதை ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. ஏன்னா
இந்த மாதிரி பசங்க கிடைக்கிறதுக்கு நல்ல எண்ணம் கொண்டவாளுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் அது. சரி, இந்த காலத்தில் பார்க்க முடியாது நம்ம. அது செய்கிறான் அந்த பையன். முடிஞ்சால் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு. என்ன போட்டிருக்கான் பாருங்கள். இஃப் பாசிபிள் ப்ளீஸ் சஜஸ்ட் டு ஆல் யுவர் கான்டாக்ட்ஸ் குரூப்ஸ் இட் இஸ் நெசசரி டு பை 500 bales of hay, வைக்கோல், for fodder before 6 months before 6 months summer, and since it is also the harvest season we are able to collect within rupees 150 per bale. 150 ரூபா அதுதான். A total amount of 75,000 rupees needed immediately. If those who can help and போட்டுட்டு donations can be tax deductible through ATG. Bank account details for donations are given. இது பேர் ஸ்ரீகாரியம் பேர். இந்த பேரை வந்து காஞ்சி மடத்தில் வச்சு கொடுத்துருக்கா அவனுக்கு. ஸ்ரீகாரியம் இதுன்னு போட்டு இந்த பையன் பேர் ரகுராமன் பேர், கல்லடைக்குறிச்சி. இவன் ஃபோன் நம்பர் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷன் காலில் தரேன். தோசுவா இந்த ட்ரஸ்ட்டோட இதுவும் தந்துடுறேன் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில். ஸ்ரீகாரியம் ஃபவுண்டேஷன்ஸ், சிட்டி யூனியன் பேங்க், அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்கா 50010130999582. ஐஎஃப்சி கோடு கிளப்பு 40377 அம்பாசமுத்திரம் இது போட்டிருக்கு பேங்க் டீட்டெயில்ஸு. ஸோ those who can help him, please help. நல்ல காரியம் பண்ணுறான் சண்டிகேஸ்வர மாநாட்டம். ஸோ அப்புறம் கேட்டேன், என்னடா பண்ணுவேன் அந்த 50 பசுமாடம் பால் இல்லை ஒரு லிட்டர் பால் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் மாமா, என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அப்போ கண்ணுக்குட்டியே சாப்பிட விட்டுருவோம், நாங்கள் கோவிலுக்கு தரது எதுக்கும் தரது இல்லை, ஒன்லி கண்ணுக்குட்டி சாப்பிட்றதுக்கு தான், அதெல்லாம் நம்ம போய் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோயிங் தட்னா. ஸோ இது நல்ல உயர்ந்த தத்துவம். சின்ன வயசு பையன், பேச்சுலர் பாய், இது செய்கிறான்னு ஆச்சரியமாக இருந்தேன் எனக்கு. ஸோ என்னென்னவோ போடுறா யூடியூப்பில், அப்படியே இந்த நற்காரியத்தை போடலாமே. ஒரு கிராஜுவேட் பாய் அந்த ஆல்சோ லேர்னர்டு வேதிக் ஸ்காலர், அவன் பண்ணுறான்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. இஸ் லிவிங் இன் கல்லடைக்குறிச்சி. ரகுராமன்றது பேர், ரெக்கார்ட் நேமு. ரங்கவாத்தியார்னு அவனுடைய டைட்டில், சாமவேத வாத்தியாரவன். இதை சொல்லி இந்த சண்டிகேஸ்வர பிரம்மானையும் இவனுடைய லைஃப்பையும் கம்பேர் பண்ணேன் நான். ஸோ இதை சொல்லி யார் முடிஞ்சவளோ ஹெல்ப் பண்ணுங்க. சிவத்தொண்டாட்டம் தான் அது. ஏன்னா வந்து இந்த நெல்லையப்பன்ற அந்த சிவஞானி வந்து இவரை வந்து சண்டிகேஸ்வரன் கூப்பிட்றாராம். எப்படி மாமா நீங்கள் அதையே கூப்பிட்டேன்னு சொன்னான். ஸோ ஐ தாட் ஆஃப் ஜஸ்ட் ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன் வித்தியும். தயவுசெய்து அடுத்த தடவை சிவன் கோவில் போகும்போது சண்டிகேஸ்வர பெருமானை வணங்குங்க. செவிட்டு சாமி சொல்லிட்டு இப்போ அப்படிலாம் சொல்லிட்டு வராதுங்க, பாவம் அது. வி ஆர் கிவிங் அன் அட்டெண்டன்ஸ் டு ஹிம். அவர் வந்து சிவத்தியானத்தில் இருக்கிறதுனால நான் வந்திருக்கேன்பா, நான் வந்தேன்னு அட்டெண்டன்ஸ் போடு, அப்போ என் புண்ணிய கணத்தில் சேரும்ன்றது அர்த்தம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஐ எம் நாட் டேக்கிங் எனி திங் அவுட் ஆஃப் த டெம்பிள். சிவன் சொத்து கொலநாசம்ன்றா. ஈஸ்வரனோட சொத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது காரணத்தை கொண்டோம். ஸோ அந்த எண்ணத்தில் இதெல்லாம் சொல்லப்படுது உங்களுக்கு. அடுத்த தடவை நூல்லேருந்து புடவையோ வேஷ்டியிலேருந்து நூலை பிச்சை அவர் மேலே போடாதுங்க, பாவம் அது. இதை சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.